வெல்கம் டு டெக் பிரதர். நாங்கள் விக்னேஷிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல்மியோட 11 Pro 5G அப்படிங்கிற ஃபோன் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம டேரெக்டாக ரியல்மியோட வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஆனால் நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் வந்து வாங்கினோம். இது வந்து 21,000 வருது. அது இல்லாமல் கூப்பன் ஆஃபர்லாம் போக 20,000 தான் வந்து நம்ம வாங்கினோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபோன் நல்லா பாக்ஸ் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜ்லாம் வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, என்ன தெரியும். அது போக ஒரு சிம் மேஜிக் டூல், அப்புறம் பேப்பர் நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ப்ரொடெக்ஷன், சைடில் ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ஃபோன் இருக்குது, ஃபோன் சைடில் வைப்போம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 80 வாட் சார்ஜர். ஆனால் ஃபோன் வந்து 67 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். கேபிள் வந்து கொடுத்துருவோம். இது வந்து ஒரு டைப் A to டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். USB 2.0 தான் இது. இதையும் சைடில் வச்சுருவோம். அடுத்தது ஃபோன் பார்ப்போம். ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 120 Hz கர்வ்டு டிஸ்பிளே உள்ள ஃபோனு, பார்த்தீங்கன்னா தெரியும். 100 மெகாபிக்சல் கேமரா, இது 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரு. இது சும்மா டம்மி தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு லெதர் ஃபினிஷு, பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அப் டவுன் பவர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே கிடையாது. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பேக் வந்து ஒரு லெதர், ஒரு ப்ரீமியமான ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஃபோனு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது இந்த ஃபோனில். இதான் இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான், ஆனால் கவர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எட்ஜ் வரைக்குமே ஓரளவுக்கு கவர் ஆகுது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது.
ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் மேக்ஸிமம் வருது. நம்ம ஆட்டோ செலக்ட்லேருந்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13 வந்து கொடுத்துருக்காங்க. 8 ஜிபி ரேம், 128 ஜிபி இன்டர்னல். நம்ம எக்ஸ்பேண்டபிள் ரேம் வந்து 8 ஜிபி வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராசர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைமென்சிட்டி 750, அதாவது உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசர் தான் இருக்கும். 7050 அப்படிங்கிற ப்ராசர், 7050 அப்படிங்கிற ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் யூசேஜுக்கு ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்கும். ஏன்னா 20,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் மேலுமே ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேமரா தான் வந்து இதில் 100 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வைட் ஆங்கிள் லென்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. சிங்கிள் லென்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேவும் ஓரளவுக்கு பெட்டரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 950 நெட்ஸ் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து போகும் டைரக்ட் சன்லைட்டில். இதுவே ஓரளவுக்கு மேக்ஸிமம் பிரைட்னஸாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கர்வ் டிஸ்பிளேவோட இந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபோனுடைய அந்த லுக்கு பாருங்கள், டெக்ஸ்சர் வந்து சூப்பராகவே இருக்குது. ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ரியல்மி வந்து எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஜிப் டைப்பில் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. கிளாஸி ஃபினிஷ் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கேமரா லென்ஸ் ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. $5000 பேட்டரி கொடுத்துருக்கனால உண்மையிலுமே பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா ப்ராசர் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ப்ராசர் கிடையாது, நார்மல் ப்ராசர் தான். அதனால் வந்து பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஃபோனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. பை.